கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறோம். In the name of the Lord Jesus Christ, we bless you. இந்த வீடியோ மூலமா உங்களை பார்ப்பது மகிழ்ச்சி. Through this video, we like to see everyone. நாங்க ஏற்கனவே வேதத்தை எப்படி மனப்பாடம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம். Already we have released how to memorize the whole Bible. நாங்க சீக்கிரமா அதை இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்றதுக்கு முயற்சி பண்றோம். We'll try to translate in English also. இப்போ ஒரு வேத பகுதியை நம்ம பார்க்கணும். We like to see a chapter. லூக்கா சுவிசேஷம் Luke chapter 14ஆம் அதிகாரம் chapter 14 26ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரை. from 26 to 33. லூக்கா சுவிசேஷம் The Gospel of Luke 14ஆம் அதிகாரம் 14 chapter 26ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம். from 26 to 33. இந்த வசனத்தை நம்ம நிறைய முறை கேட்டிருப்போம். We have heard these verse lot of time. நிறைய பாஸ்டர்ஸ் இதை குறித்து பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. Pastors also have taken a message about this, பட் நம்ம அதை கொஞ்சம் பார்க்கலாம். but we'll see more deeper. 26ஆவது வசனம். The 26th verse. யாதவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளையையும் சகோதரியும் சகோதரியும் தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். If anyone comes to me and does not hate his father and mother, his wife and children, his brothers and sisters, yes, even his own life, he cannot be my disciple. And anyone who does not carry his cross and follow me cannot be my disciple. இந்த ரெண்டு வசனமும் இயேசு கிறிஸ்து மிக முக்கியமாக நமக்கு சொன்ன காரியங்கள். These two verses are said by Jesus Christ. இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்னா If you want to know a clear explanation about these verses, அதுக்கப்புறம் இயேசப்பா ரெண்டு உதாரணங்கள் நமக்கு தருகிறார். Jesus giving two examples. அந்த ரெண்டு உதாரணங்கள் நீங்கள் சரியாய் புரிந்து கொண்டால், If we understand the two example very clearly, அப்பதான் 26ஆம் வசனத்தையும் 27ஆம் வசனத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். then only you can understand verse 26 and 27. அதில் ஃபர்ஸ்ட் உதாரணத்தை பார்க்கலாம். The first example is, உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்து அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிற எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடி அதை கட்டி தீர்ப்பதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்காமல் இருப்பானோ. suppose one of you wants to build a tower, will he not first sit down and estimate the cost to see if he has enough money to complete it? For if he lays the foundation and is not able to finish it, everyone who sees it will ridicule him, saying, this fellow began to build and was not able to finish. ரெண்டாவது உதாரணம். The second example is, ஒரு ராஜா யுத்தத்திற்கு போகும்பொழுது தன்மேல் 20,000 சேவர் இருக்க அதை தன் 14,000 சேவரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாது என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ. or suppose a king is about to go to war against another king, will he not first sit down and consider whether he is able with 10,000 men to oppose the one against with him with 20,000? இந்த ரெண்டு உதாரணத்திலையும் If you see this in two examples, தேவன் ஒரு காரியத்தை சொல்ல வராரு. the Lord Jesus Christ is telling one ஒரு thing. மனிதன் எந்த காரியத்தை செய்தாலும் Whatever a man used to do, அதை உட்கார்ந்து கணக்கு பார்ப்பான்னு சொல்றாரு. first he sit and consider whether we can do or not. வீடு கட்ட முடியுமா முடியாதா? Can we build a house or not? இந்த யுத்தத்தை ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாது? Can we win a war or not? அது மாதிரி Likewise, தகப்பனையும் தாயையும் மனைவியும் தன்னையும் விட்டுட்டு தன்னையும் வெறுத்துட்டு பின்பற்றிவான்னு ஏசப்பா சொல்றாரு. அப்புறம் அவர் என்ன தருவாரு இதெல்லாம் வச்சிருக்காரு தெரிஞ்சுக்கிட்டு வான்னு சொல்றாரு. likewise, leave father, mother, his wife and children and sister, yes, even his own life. After that, follow me. Then only what Jesus will give us first we know. இந்த ரெண்டு காரியத்தை உதாரணத்திலையும் தேவன் ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்வதற்கு யோசித்து நிதானித்து பிளான் பண்ணி தான் செய்வான்னு சொல்றாரு. In these two example, if we see, means a man always used to consider whether we can do or not. அதே மாதிரி Likewise, மனிதன் இயேசுவை பின்பற்றும் பொழுது if a man accept Jesus Christ, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? what Jesus will tell, நீ உன்னையே நீ வெறுத்துக்கொள், you self-hate yourself, தாய் தகப்பனை எல்லாத்தையும் வெறுத்துட்டு பின்பற்றிவான்னு சொல்றாரு. leave your father, mother, sister and brother and then follow me. இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் தெரிந்து கொண்டுதான் ஒரு மனிதன் இயேசுவை பின்பற்ற வேண்டும்.
what Jesus will give him, after that only we should follow him. அதுதான் இந்த ரெண்டு உதாரணங்கள் சொல்லப்படுது. That only these two examples are ஒரு mentioned. மனிதன் கணக்கு பார்ப்பான். A man used to sit and see the அப்ப cost. இயேசுவை பின்பற்றுவர்கள் இயேசு கிறிஸ்து என்ன தருவார் என்பதை தெரிந்து பின்பற்றுங்கள். If anyone follow Jesus Christ, mean what Jesus will give you, first you sit and see the cost. உங்களை பார்த்து நான் இந்த கேள்வி கேட்கிறேன். I like to ask a question, இயேசு கிறிஸ்து என்ன தரார்? what will Jesus Christ give? அதுக்கு தான் நாங்க இந்த சார்ட்ல சொல்றோம். For that only we are telling this. கிருபையின் காலத்துல In this grace period, இயேசப்பா கூட நம்ம இரண்டாம் வானத்துக்கு போனோம்னா we go with Jesus Christ in the second heaven. நம்ம அதுக்கப்புறம் 1000 வருஷம் தேவனோடு இருப்போம். After that we'll be in 1000 years ruling also. அதுக்கப்புறம் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பிலும் இயேசப்பாவோட இருப்போம். After that we'll be in white throne judgment also. அதுக்கப்புறம் புதிய வானம் புதிய பூமியிலும் இயேசப்பா கூட இருப்போம். And even in new earth and new heaven, new Jerusalem also will be there. இந்த கிருபையின் காலத்துல இயேசுவுக்கு போனா தான் நமக்கு இதெல்லாமே நமக்கு கிடைக்கும். In this grace period only, if we go to Jesus Christ, we will take all these rewards. இதெல்லாம் நமக்கு தேவன் தரான்னு சொல்றார். These all things Jesus Christ is giving us. தெரிந்து கொண்டு நாம் இயேசுவின் பின்பாக போகணும். First you should see this, realize, and after that we should follow Jesus Christ. நீங்க வேத பகுதியை திரும்ப படிச்சு பாருங்க. Again read the verses. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Lord will bless you. இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். The word will bind you. இந்த வார்த்தை உங்களை வழிநடத்தும். The word will make a way for you. இந்த வார்த்தை உங்களை சந்தோஷப்படுத்தும். The word will make you happy. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Lord will bless you. கண்களை மூடி ஜெபிப்போம். Let us close our eyes and pray. அதுக்கு முன்னாடி நான் ஒரு காரியத்தை நான் சொல்றேன். I forgot to tell a thing. இந்த முழு சாட்டையும் நாங்க வேற ஒரு வீடியோல அப்லோட் பண்ணுவோம். அதை நீங்க பாருங்க. This whole chart is explained in another video also. Please see that. கீழ அந்த சப்ஸ்கிரைப்ல நாங்க போறோம் லிங்க் போடுறோம். We'll give this in description also. இந்த முழு சாட்டையும் நீங்க பாருங்க. Please see this whole chart. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Lord will bless you. கண்களை மூடி ஜெபிப்போம். Let us close your eyes. அன்பின் பரலோக பிதாவே, Lord Jesus Christ, இந்த வேளைக்காக ஜெபிக்கிறோம். for this nice day, we bless வீடியோவை பார்த்தவர்களையும் whoever see this video, கேட்டவர்களையும் whoever listen to this video. ஆசீர்வதிங்க. Please bless them. இதை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. Let them understand this video. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் In the Lord of name Jesus Christ, Amen. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Lord will bless you. சமாதானமாய் புறப்பட்டு போங்க. Go with peace. கர்த்தர் உங்களோடு கூட Lord will be with you. ஆமென். Amen.